morning, dear aspirant. So daily current affairs analysis ரொம்ப ஷார்ட்டா ப்ரிசைஸா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் மட்டும் இல்லாம டிஎன்பிசி குரூப் 1க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கும் ஹை காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் யார் ப்ரிப்பேர் பண்ணாலும் அவங்களுக்கு நிச்சயமா இந்த கரண்ட் அஃபேர்ஸோட அனாலிசிஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களோட ப்ரிப்பரேஷன்ல. அதோட கரண்ட் அஃபேர்ஸ் தனியா நீங்க ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி நீங்க நோட்ஸ் எடுத்துட்டு வந்தீங்கன்னா, ஸோ வித் தட் நோட் இன்னைக்கு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் டிக்ளேர் ஓப்பன் வார். ஸோ ஆக்சுவலி வந்து இது ரொம்ப சோகமான ஒரு விஷயம் தான். ஏன்னா ஆல்ரெடி இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா ஸ்டார்டட் அ வார் அகைன், raised an action against Iran, and today 40 of the children have been died. அதே நேரத்துல வந்து பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான், ஸோ வேர்ல்டு வைடு இது இப்போ நடந்துட்டு இருக்கு. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் பாம் இன் காபுல், ஸோ ஓப்பன் வார் டிக்ளர்டு. பாகிஸ்தான்ல அதாவது மேஜரான ஆப்கான் சிட்டிஸ் காபுல், அது அங்க வந்து நேற்று என்ன நடந்தது அப்படின்னா ஒரு பெரிய பாம் பிளாஸ்ட் நடந்திருக்கு. அதோட பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஓப்பன் வாரை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. 2021 அப்புறம் ஆக்சுவலி தாலிபான் வந்து ஆப்கானிஸ்தானை டேக் ஓவர் ஆனதுக்கு அப்புறம் இப்ப நடக்கக்கூடிய ஒரு பெரிய ஓப்பன் வார் இது. ஆப்கான் போர்சஸ் ஆல்சோ அகெயின் இமீடியட்டா பாகிஸ்தான் பார்டர் ட்ரூப் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஹேப்பனிங் தேர். நம்ம ஆப்கானிஸ்தான் போர்சஸ் ஆல்சோ லான்ச்ட் அட்டாக் அகெயின் பாகிஸ்தான். இது வந்து பாத்தீங்கன்னா இவங்க அட்டாக் பண்றது, இவங்க அவங்கள அட்டாக் பண்ற மாதிரி நடக்குது. இட் இஸ் அ ஓப்பன் வார் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. 2021 ஆப்கானிஸ்தான்ல தாலிபான் டேக் ஓவர் பண்றதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் ஆக்சுவலி தாலிபானை சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் காபுல்ல இருக்க கவர்மெண்ட் வந்து யூஎஸ் பேக்டு கவர்மெண்டா இருந்ததுனால, பட் இட் இஸ் நாட் அ ஸ்டேபிள் ஒன்னா இல்ல, சரிங்களா? அதனால ஃபிரிக்ஷன் வந்துட்டே இருந்தது பாகிஸ்தானுக்கும் தாலிபான் பீப்புளுக்கும். ஸோ தாலிபான் மீன்ஸ் ஹூ இஸ் ரன்னிங் த கவர்மெண்ட் இன் ஆப்கானிஸ்தான். இப்போ அது மட்டும் இல்லாம முக்கியமான ஃபிரிக்ஷன் எங்க வருந்ததுன்னா அந்த துரான் லைன் அண்ட் தென் டிடிபி சாங்சுரிஸ், இது அதுக்கப்புறம் கிராஸ் பார்டர்ல அட்டாக் நடந்துட்டு இருக்குது. ஸோ பாகிஸ்தான் என்ன சொல்றாங்க, அகெயின்ஸ்ட் தே எக்ஸ்பெக்டட் சம் கம்ப்ளைண்ட் ஓவர் தேர். ஸோ இப்ப வந்து தே ஹவ் டிக்ளேர்ட் அ ஓப்பன் வார். ஸோ டுரான் லைன் அப்படின்றது இட் இஸ் அ பார்டர் லைன் பிட்வீன் பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான், அது நம்ம பார்க்கணும். ஸோ டிடிபின்றது தெஹ்ரிக் தாலிபான் பாகிஸ்தான், இவங்க வந்து ஒரு ஆன்டி பாகிஸ்தான் டெரரிஸ்ட் குரூப் ஆப்கான்ல இருக்கவங்க. ஸோ பாகிஸ்தான் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆப்கான் தாலிபான் வந்து இந்த டிடிபி பீப்புளுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க, ஃபண்டிங் ப்ரொவைட் பண்றாங்க. சோ அவங்க தான் பாகிஸ்தானை அட்டாக் பண்ற குரூப், அவங்கள நீங்க வந்து ஃபேவர் பண்ணி உங்க நாட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க அப்படின்றது பாகிஸ்தானோட ஸ்டாண்டு. ஸோ டிடிபின்றது பாகிஸ்தான் மிலிட்டரி ஆபரேஷனுக்கு முக்கியமா இருக்கக்கூடிய எதிரிகள். ஸோ இந்த கான்ஃபிளிக்ட் வந்து வர்றதுக்கு முக்கியமான காரணம் இந்த டிடிபி ஃபேக்டர் அப்படின்றது பாகிஸ்தானோட ஸ்டாண்டு. இதனால நமக்கு என்ன பிரச்சனை வரும்? வரும்னா கண்டிப்பா வெஸ்டர்ன் பார்டர்ல கான்ஃபிளிக்ட் வரும். அதனால இன்னைக்கு நம்மளுடைய ஆர்மி சீஃப் மனோஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆபரேஷன் சிந்தூர் வந்து ஒரு சின்ன ட்ரையல் தான். இன்கேஸ் பாகிஸ்தான் பார்டர்ல எந்தையாவது இஷ்யூ பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னா நாங்க பார்டர்ல அட்டாக் பண்ண மாட்டோம், லேண்ட்லயே அட்டாக் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப என்னன்னா இந்த மாதிரி நடக்கிறதுனால வெஸ்டர்ன் பார்டர்ல நமக்கு கான்ஃபிளிக்ட் வர வாய்ப்பு இருக்கு. ஆப்கானோட இன்ஸ்டெபிலிட்டி வந்து டெரரிசம் ஆக்டிவிட்டி இந்தியாக்குள்ள வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. சைனா அண்ட் யூஎஸ் ஆல்சோ இந்த கான்ஃபிளிக்டுக்குள்ள வரத்துக்கு இதெல்லாமே சான்சஸ் இருக்கு. பாகிஸ்தான் வந்து அண்ட் ஆல்சோ ஆப்கானிஸ்தான், இந்தியா வந்து இன்டைரக்ட்லி மே சப்போர்ட் ஃபார் ஆப்கானிஸ்தான். ஸோ இந்தியா ஹாஸ் அ டைலமா வெதர் வந்து தாலிபானை என்கேஜ் பண்ணலாமா இல்ல ஆன்டி தாலிபானை சப்போர்ட் பண்ணலாமா அப்படின்றது இந்தியா எந்த ஸ்டாண்டும் இது வரைக்கும் எடுக்கல. ஸோ நமக்கு பிரிலிம்ஸ்க்கு தெரிய வேண்டியது டுரான் லைன். டுரான் லைன்னா ஒரு 2640 கிலோமீட்டர் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கு நடுவுல இருக்கக்கூடிய பார்டர் லைன். அண்ட் ஐஎஸ்ஐஸ் கொராசான்றது ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட் எங்க ஆப்கானிஸ்தான்ல இருக்கிறது. அங்கதான்
ஆல் ரீஜனல் ஆக்டர்ஸ்க்கான த்ரெட்டா இருக்கக்கூடிய ஒரு இடம். பாகிஸ்தான் கோல்டு வார் டாக்ட்ரைன் வந்து ஆஃப் யூசிங் ஆப்கானிஸ்தான் வந்து அஸ் அ பஃபர் அகேன்ஸ்ட் இந்தியா அப்படின்றதும் ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்குன்றது ஒரு டேர்ம் இருக்கு. டெரரிஸ்ட் அட்டாக் லான்ச்டு ஃப்ரம் ஒன் கண்ட்ரி சாயில் இன்டு அனதர், அதுதான் கிராஸ் பார்டர் டெரரிசம். இந்த ஆன்சர் வந்து இந்த கொஸ்டினுக்கு ட்ரை பண்ணுங்க. இப்ப நம்ம சொன்ன எக்ஸாம்பிள வச்சு Pakistan declaration of open war with Taliban ruled Afghanistan marks a dramatic escalation in regional tension. Analyze the causes of this conflict and its implication for India. நம்ம நேத்து கரண்ட் அஃபேர்ஸ்ல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், இந்தியாவோட ஜிடிபியோட கால்குலேஷன்ல நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. நிச்சயமா இந்த இயர் பிரிலிம்ஸ் உங்களுக்கு இந்த ஏரியால இருந்து கொஸ்டின் வரலாம். பேஸ் இயரையும் மாத்திருக்காங்க அண்ட் உள்ள கவுண்ட் பண்ணக்கூடிய காம்பனண்ட்டையும் மாத்திருக்காங்க. சோ இதுல வந்து இந்த ஜிடிபி கால்குலேஷன் மாத்தினதுனால நம்மளுடைய எக்கனாமிக் growth 7.6% அப்வர்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்தியா வந்து ஜிடிபி growth வந்து ஆல்மோஸ்ட் 7.6 இருக்கும் சோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து யார் பண்ணுவானா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் 3 monthsலாம் 7.4% இருக்குன்றத ப்ரிடிக்ட் பண்ணாங்க. பட் இப்ப 7.6 இருக்குன்றது சொல்லியிருக்காங்க. இந்த ரிவைஸ்டு பொறுத்த வரைக்கும் 2023ல 2%க்கு ரிவைஸ் டவுன் பண்ணாங்க. 2024ல வந்து 0.5%க்கு ரிவைஸ் அப் ஆனிச்சு. இப்ப 7.6. ஸோ இந்தியா வந்து ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயர் மேஜர் எக்கானமியா இந்த ரிவிஷன் மூலமா நமக்கு தெரிய வருது. ஸோ இப்ப நியூ சீரீஸ்ல நேற்று சொன்னதான் திரும்பியும் சொல்றேன், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பேஸ் இயரை 2011 to 12 இருந்து 22-23க்கு மாத்திருக்காங்க. இன்ஃபார்மல் செக்டார், அதோட இன்ஃபார்மல் செக்டாரையும் இந்த முறை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. 80% ஆஃப் அவர் எக்கானமி இஸ் அன்ஆர்கனைஸ்ட் எக்கானமி. அது மட்டும் இல்லாம ஜிஎஸ்டி டேட்டா, எம்சிஏ டேட்டா, பிஎல்எஃப்எஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ், ஆர்பிஐ டேட்டா, அந்த மாதிரி இன்டகிரேட்டடா அவங்களுடைய டேட்டாவையும் யூட்டிலைஸ் பண்றாங்க. இது ஒண்ணு. டிஜிட்டலைசேஷன், ஃபார்மலைசேஷன், அந்த ஓல்டு சீரீஸ்ல என்னென்னலாம் மிஸ் பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் இதுல உள்ள கொண்டு வராங்க. சோ இதனால நம்மளுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளால எக்கானமில வந்து எக்கனாமிக் சர்வே பெரும்பான்மையான ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க மாட்டீங்க, பட்ஜெட்டையும் வந்து பெரும்பான்மையா படிக்க மாட்டீங்க. ஆனா நமக்கு தெரிய வேண்டிய காமன் விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஓவராலா நம்மளுடைய பிஸ்கல் டெபிசிட் டு ஜிடிபி எப்படி இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கடன் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா இந்தியால இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டெட் டு ஜிடிபி இன்க்ரீஸ் ஆயிருக்கானா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கானா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா நம்மளுக்கு 360 டிகிரில எல்லா இடத்துலயும் டாக்ஸஸ் இருக்கு. சோ இது வந்து உங்களுக்கு தெரியணும். ஓகே, தென் ஸோ 7.6% growth குளோபலி பார்க்கும்போது 3% சொல்லியிருக்காங்க. நியூ பேஸ் இயர் வந்து 22-23 அது தெரியணும். ஸோ ரியல் ஜிடிபி, நாமினல் ஜிடிபினா என்னன்னு தெரியணும். நாமினல் ஜிடிபினா கரண்ட் பிரைஸை வச்சு கால்குலேட் பண்றது, ரியல் ஜிடிபினா அட்ஜஸ்டட் இன்ஃபிளேஷனுக்காக. பிஸ்கல் டெபிசிட்ன்றது நம்மளுடைய எக்ஸ்பெண்டிச்சர், ரெவென்யூவை தாண்டி எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமா இருந்தது அப்படின்னா, பாரோவிங்ஸ் இல்லாம நம்மளுடைய ரெவென்யூவை தாண்டி நம்ம எக்ஸ்பென்ஸ் பண்றோம் இல்லையா, அப்படி பண்ற கண்டிஷன் பிஸ்கல் டெபிசிட். ஆனுவல் சர்வே ஆஃப் அன்இன்கார்பரேட்டட் செக்டார் என்டர்பிரைசஸ் அண்ட் பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே, இதுதான் பிஎல்எஃப்எஸ்ன்றது. டெட் டு ஜிடிபி அப்படின்றது ஜிடிபில எத்தனை பெர்சன்டேஜ் கடன், பப்ளிக் டெட் இருக்கிறது. சோ இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் இண்டிகேட்டர் பாலிசி மேக்கிங்காக. சோ இது தெரியணும். சோ இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியுமான்னு பாருங்க. இந்தியாஸ் growth estimates for 25 to 26 has been revised upward to 7.6% in the second advanced estimates based on the new GDP series. So discuss the key methodological improvement in the new series and their implication for economy policy making. அடுத்தது INS அஞ்சாடி ஆத்மநிர்பாரத் தட்டு சி. ஸோ இது வந்து இந்தியாஸ் 4th இண்டிஜினியஸ் ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் கிராஃப்ட். ஸோ நம்மளுடைய கோஸ்டல் டிஃபென்ஸை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும், கோஸ்டல் வந்து செல்ஃப் ரிலையண்டா நம்ம மற்ற கண்ட்ரியை டிபெண்ட் பண்ணாம இருக்கிறதுக்கான ஒன் ஆஃப் த இனிஷியேட்டிவ் இது.
So fourth, indigenously designed and built anti-submarine warfare shallow water craft. That is called INS Anjadi. சென்னை போர்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ காட்டுப்பள்ளி ஆடு சென்னை போர்ட்ல இது வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஷாலோ வாட்டர்ல, ஏன்னா மாடர்ன் சப்மரைன்ஸ் வந்து வெரி சைலண்ட் ஸ்டில்டியா இருக்கும். ஷாலோ கோஸ்டல் வாட்டர்ல கஷ்டமா இருக்கும் டு மானிட்டர் டீப் வாட்டர்ஸ். ஸோ அதனால இந்த வாட்டர் கிராஃப்ட் ஃபார்ம் வந்து இன்னர் லேயர்ல இருந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இனிஷியேட்டிவா பாக்குறாங்க. ஓகே, இண்டிஜினியஸ், இது ஆத்ம நிர்பர் பாரத்தோட நம்ம இண்டிஜினியஸா டெவலப் பண்ணது. ஃபுல் ஓனர்ஷிப், நோ ஃபாரின் டிசைன் டிபெண்டன்சி எதுவுமே கிடையாது. இண்டிஜினியஸ் வெப்பன்ஸ் இருக்கு, லைட் வெயிட் டார்படோஸ் அதெல்லாமே. அண்ட் ஷாலோ வாட்டர் சோனாஸ், இதெல்லாமே மாடர்ன் சோனாஸ், எவ்ரி திங் இண்டிஜினியஸ்லி மேட். Indigenously system for sensor fusion as well. Okay, but whatever it is, Agosta class submarines with air independent propulsion, இது எல்லாமே பாகிஸ்தானோட நேவி. அது வந்து இன்னுமே ஹை டெக்னாலஜியோடது. சைனீஸ் நேவி இஸ் ஆல்சோ அந்த அட்டாக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கு. கோஸ்டல் செக்யூரிட்டி அகெயின்ஸ்ட் நான் ஸ்டேட் த்ரெட்ஸ், ஸோ அதுவும் இஷ்யூஸ். சென்னை, மும்பை, கார்வார் இங்க எல்லாமே வந்து டெடிகேட்டட் டிஃபென்ஸ் தேவை. ஏன்னா அங்க பெருசா வந்து போரஸா இருக்கிறனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஷ்யூஸ் வரும். ஓகே, பட் வாட் எவர் இட் இஸ், இந்த மாதிரியான பெரிய சப்மரைன்லாம் நம்ம செல்ஃப் ரிலையண்டா பண்ணும்போது ஷிப் பில்டிங் ஜாப்ஸ், டிசைன் எக்ஸ்போர்ட்ஸ், MSME பில்ட் ஆகிறது, திஸ் ஆல் வில் grow. ASWன்றது ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர், சோனார்ன்றது சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங், அண்டர் வாட்டர்ல டிடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான டெக்னாலஜி. லிட்டோரல் ஜோன்ன்றது ஷாலோ கோஸ்டல் வாட்டர். GRSன்றது கார்டன் ரிசர்ச், ஷிப் பில்டர் அண்ட் இன்ஜினியர்ஸ், அது நமக்கு தேவையில்லை. So the commissioning of INS Anjadi, the fourth indigenous anti-submarine warfare shallow water craft, strengthens India's coastal defense capability. Analyze the strategic importance of such platforms in India's maritime security architecture. Okay. So if you looking for a dedicated current affairs compile பண்ணி monthly current affairs வேணும், குயிக் ரிவிஷனுக்காக எக்ஸாம்க்கு அப்படி வேணும், இல்ல டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும், அப்படி ஏதாவது உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா கொரி இருந்தா feel free to contact this number. Have a great day. Thank you.